வணக்கம். இது மைண்ட் மாற்றம். இன்னைக்கு நம்ம உலக புகழ்பெற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் குரு பாப் பிராக்டிஸ் சொன்ன ஒரு மிக பவர்ஃபுல்லான ரகசிய முறையை தான் பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில உங்கள ரொம்ப நல்லா புரிஞ்சுகிட்டு, உங்க மேல உண்மையான அன்பு காட்டுற ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம மனசுக்கு அப்படி ஒரு பேராற்றல் இருக்கு. நம்ம எத ஆழமா நம்புறோமோ, அத இந்த பிரபஞ்சம் நமக்கு கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணைய உங்க வாழ்க்கையில எப்படி ஈர்க்கணுன்ற ஒரு எளிய ரகசிய முறை தான். இத நீங்க சரியா செஞ்சீங்கன்னா, நீங்க ஆசைப்பட்ட கேரக்டர்ல உள்ள ஒருத்தர் உங்க வாழ்க்கையில சீக்கிரமே வருவாங்க. அது எப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்க வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல நடுவுல ஒரு வட்டம் போடுங்க. அந்த வட்டத்துக்குள்ள என் கணவர் அல்லது என் மனைவி அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ அந்த வட்டத்தை சுத்தி சூரியனோட கதிர்கள் வர மாதிரி சின்ன சின்ன கோடுகள் வரைஞ்சுக்கோங்க. இப்பதான் ரொம்ப முக்கியமான பகுதி. உங்க வாழ்க்கைக்கு வரப்போற துணைக்கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, அத அந்த ஒவ்வொரு கோட்டுக்கு பக்கத்துலயும் எழுதணும். இதை எழுதும்போது அவசரப்படக்கூடாது. யோசிச்சு எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு, முதலாவது, அவங்க எப்பவும் சந்தோஷமா, சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அவங்க என் மேல ரொம்ப பாசமாவும், அக்கறையாவும் இருக்கணும். 3வது, நல்ல குணம் இருக்கணும். அவங்க சொந்த கால்ல நிக்கிற அளவுக்கு நல்ல வருமானம் உள்ளவரா இருக்கணும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ, அத்தன குணங்களையும் அந்த பேப்பர்ல ஒண்ணொண்ணா நிதானமா எழுதிக்கோங்க. இங்க நம்ம எல்லாரும் செய்யற ஒரு முக்கியமான தவற பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி குணங்களை எழுதும்போது உங்க மனசுல எந்த ஒரு குறிப்பிட்ட மனிதரோட முகத்தையும் நினைக்க கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தான் வேணும், இந்த சினிமா நடிகர் தான் வேணும்னு முகத்தை மனசுல வச்சு எழுதக்கூடாது. ஏன்னா நாம இன்னொருத்தரோட மனசை கட்டுப்படுத்தக்கூடாது. அது பிரபஞ்ச விதிக்கு எதிரானது. உங்களுக்கு என்னென்ன குணங்கள் வேணுமோ அதை மட்டும்தான் எழுதணும். அந்த குணங்களோட இருக்க போற நபர் யார் என்பதை தீர்மானிக்கிற உரிமைய இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயே முழுசா விட்டுறணும். பிரபஞ்சம் உங்களுக்கு சரியானவரை தான் தேர்ந்தெடுக்கும். குணங்களை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்க வாழ்க்கையில ஏற்கனவே வந்துட்ட மாதிரி நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சு பார்க்கணும். இதை யாருக்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அவங்க கூட நீங்க சாயங்காலம் பேசிட்டு வாக் போற மாதிரி, ஒண்ணா அமர்ந்து காஃபி குடிக்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சு சந்தோஷப்படணும். உங்க மனசு எந்த அளவுக்கு அந்த நல்ல உணர்வோட பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கோ, அதே குணங்கள் கொண்ட ஒரு நிஜ மனிதரை இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சீக்கிரமே கொண்டு வந்து சேர்க்கும். இந்த எளிய முறைய இன்னைக்கே ஒரு பேப்பர் எடுத்து நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிங்க. பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை தரும். நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி.